பீஃப் ஃப்ரைட் ரைஸ் நல்ல ஒரு ஆள் வந்து தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. பீஃப் பீசஸும் நிறையாவே இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் எதுவுமே ஒட்டாமல் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறேன். லைட்டாக ஒரு பீஃப் பீசஸோட ரொம்ப ஆயிலியாக இல்லை, எனக்கு பிடிச்சாப்புல கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இருக்குது. பீஃபும் ரொம்ப சூப்பராக குக்காக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ட்ரை பண்ணலாம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ப்ரீவியஸ் டோல்கேட் பனானா லீஃப்க்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற I-95 இந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அதை காட்டுறேன். இந்த ஸ்பாட் எக்ஸாக்டாக நம்ம சுப்பிரமணியபுரம் ஜெயலலிதா ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. பனானா லைஃப்க்கு பக்கத்து சந்திலேயே இருக்குது. இந்த ஷாப்போட நேம் வந்து I-95. இவங்ககிட்ட பீஃப் மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலு. இவங்ககிட்ட பீஃபில் ஷீக் கபாபு, கல்மி கபாபு, ஃப்ரைட் ரைஸு, அது மட்டும் இல்லாமல் ரோல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். முக்கியமாக இவங்களோட ரொம்ப ஸ்பெஷலு பீஃப் தவா கறி தான். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஷாப்போட ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த இடத்த பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கும். நேம் பஷீர் அகமது. நம்ம திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் சுப்பிரமணியபுரம் பனானா லீஃப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா I-95 அப்படிங்கிற பேரில் புதுசாக நம்ம ஒரு பீஃபுக்கு உண்டான ஒரு ஷாப் வந்து பிரத்யேகமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். முழுக்க பீஃப் மட்டும்தான் இங்கே நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷீக்கு, கல்மியில் வந்து ஃப்ளேவர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின்ட்டு, லெமன், இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவரும் நம்ம இறக்கியிருக்கோம். ப்ளஸ் தவா கறி, ஐடியாப்பம், சப்பாத்தி, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீஃப் ரைஸ், பீஃப் நூடுல்ஸு, ப்ளஸ்ஸு நம்ம ஃப்யூச்சரில் பிரியாணி, ஒயிட் குஸ்கா, முட்டை குஸ்கா, இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி பீஃப்னாலே கொஞ்சம் ஒரு சில இடத்துல மறைமுகமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் டைப்பில் நம்ம கொண்டு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். சில அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், கடையை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம இவங்ககிட்ட பீஃபில் ஃப்ரைட் ரைஸ், அது மட்டும் இல்லாமல் பீஃப் சுக்கா, பீஃப் தவா கறி, பீஃப் ரோல் வேறு வாங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பீஃப் ரோஸ்ட்டுக்கும் பீஃப் தவா கறிக்கும் இடியாப்பம் ப்ளஸ் வந்து சப்பாத்தி வாங்கியிருக்கோம். இதை நான் இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். வீடியோவில் முழுசாக பாருங்கள். பீஃப் ரோல், பீஃபோட ஷீக் கபாப் கொடுத்துருக்காங்க. மயோனஸ், ஆனியன்லாம் நிறையா இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஒரு பெட்டரான ஃபீலில் ரொம்ப சட்டிலாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. சப்பாத்தியில் தான் ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு. அடுத்ததாக இவங்களோட சப்பாத்திக்கு இந்த தவா கறி தான் ட்ரை பண்ணேன். பார்த்துங்க, நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டிருக்காங்க. பீஃப் ரொம்ப சாஃப்டாகவே குக்காக இருக்குது. திருச்சியில் பீஃப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா திருச்சியில் இந்த I-95 வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட நைட்டு டின்னருக்கு செம்ம ஸ்பாட்டு. சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாமே இருக்குது. இவங்களோட இந்த இடியாப்பத்துக்கு இந்த பீஃப் சுக்கா வச்சு ட்ரை பண்ணுறேன். நிறைய ஆனியன்லாம் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
பீஃப் லவருக்கு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு நம்ம திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பனானா லீஃப் பக்கத்துலேயே தான் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரசாரமாலாம் இல்லை, நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணி தருவாங்க. ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப காரசாரமாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் நமக்கு சட்டிலான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக நிறையாவே சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து நாக் அவுட் பண்ண போகிறேன். வீடியோ எண்டில் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் இவங்ககிட்ட ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தது எல்லாமே ட்ரை பண்ணேன். எல்லாத்தோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இவங்களோட தவா கறி இருக்குல்ல, வெறும் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. நல்லா காரசாரமாக சப்பாத்தி இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.